உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவி நண்பது மணிஞ்சங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 7 ஜூலை 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதியில சந்திராஷ்டமம் என்பது அனுஷ நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்கள் உங்களை நினைச்சு நீங்களே பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு நாள். எவ்வளோ அற்புதமான ஒரு ஃபீலிங். ஜென்ரலாகவே நம்ம ஏதாவது நல்ல காரியம் செஞ்சிட்டோம்னா அதை நம்ம நினச்சி பார்க்கும்போது, மற்றவங்க பயனடையும் பொழுது அவங்களுடைய முகத்தில் ஸ்மைல்ஸு, சிரிப்பை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்போ ஒரு பெருமிதமும் வரும். அப்படிப்பட்ட பெருமையை நீங்கள் இன்று அனுபவிப்பீர்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு தொலைதூரத்து நட்பின் மூலியமாக, உறவின் மூலியமாக ஆதாயம் தரக்கூடிய நாள். தொலைதூரத்து உறவுனா என்ன? ஃபாரின்ல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அண்ணா தம்பி, அக்கா தங்க, மாமா மச்சான், சித்தப்பா பெரியப்பா, இந்த உறவுகளின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று வருகிறது. மிதுன ராசி என்பவர்களுக்கு மனதில் மிகப்பெரிய எழுச்சி தரக்கூடிய நாள். தன்னை அறியாத சில நாளில் நமக்கு ஒரு உற்சாகமும் எழுச்சியும் இருக்கும். அந்த எழுச்சி இருக்கும்போது மிகப்பெரிய சாதனைகளை நம்மால் செய்ய முடியும். அது ஏன் வருது, எப்போ வருது அப்படிங்கிறது கிரகங்களுடைய கையில் இருக்கு. இன்று கடவுளுடைய அனுகிரகம் என்பது நேரடியாக உங்களுக்கு உண்டு. கடகராசி என்பவர்களுக்கு தாயாருடைய சொந்தங்கள் மூலியமாக அனுகூலம் தரக்கூடிய நாள். நீங்கள் நினைத்ததை அப்படியே நடத்தி முடிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு நல்லது மட்டுமே இன்று நடக்கும். தெய்வத்துடைய ஆணை இது. சிம்மராசி அன்பர்களுக்கு காதலில் வெற்றி பெறக்கூடிய நாள். ஒருதலை காதலாக இருக்கிறது 2 தலை காதலாக மாறுவது, திருமணம் பற்றிய மிகப்பெரிய நற்செய்தி வந்து சேரக்கூடிய நாள். இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளை அள்ளித்தரக்கூடிய நாள். இந்த நாளில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். அந்த முடிவுகளின் மூலியம் உங்கள் வாழ்க்கை சிறக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு தாயாருடைய சொந்தங்கள் மூலியமாக அனுகூலம் தரக்கூடிய நாள். தாய் மாமாவின் உறவு என்பது ரொம்ப முக்கியமானது உண்டு வாழ்க்கையில். தாய் மாமா என்ன வந்தாலும் கூட நிற்பகுது அப்படிங்கிறது. பல சொந்தக்காரர்கள் இருந்தாலும் கூட தாய் மாமா, அப்படிப்பட்ட தாய் மாமாவின் உறவின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் இன்று உங்களுக்கு உண்டு. துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாள் மறக்க முடியாத நினைவுகளை தரக்கூடிய நாள். எஸ்பெஷலி அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அவங்களோட பாஸ் மூலியமா ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து சேரும். அதே மாதிரி கூட வேலை செய்யக்கூடிய கொலீக்ஸு, பேர்ஸு, இவங்க மூலியமா ஒரு நற்செய்தி வந்து சேரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நன்மதிப்பும் பெருமையும் புகழும் தரக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் கெரியர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய, மறக்க முடியாத நினைவுகளை தரக்கூடிய ஒரு நாள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு வீரியம் கொண்டு விஸ்வரூபம் எடுக்கும் விருச்சிகம் அப்படின்னு சொன்னா தப்பில்லை. இன்றைய நாள்ல அனைத்து விருச்சிகராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை தரக்கூடிய நாள். வாழ்க்கையில எது லட்சியம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த லட்சியங்களை இன்று உங்கள் கையில் வந்து வெற்றியை தரக்கூடிய நாள். அப்படிப்பட்ட நாள்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். சிவபெருமானை நினைத்து ஓம் நம சிவாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் பண வரவு அதிகரிக்கும். பொருளாதார நிலை ரொம்ப மேம்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசி என்பவர்களுக்கும் மிகப்பெரிய லிக்விடிட்டி ரேஷியோ, பணப்புழக்கம் என்பது அதிகமாக காணப்படும். மாணவ மாணவியர்களாக இருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசினியர்களுக்கும் தேர்ச்சியில் வெற்றி பெறக்கூடிய தன்மை என்பது இருக்கும். இன்றைய நாள் மறக்க முடியாத நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகிறது. மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது மிகப்பெரிய நாள். உலோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஹோல்சேல் டீலர்ஷிப் செய்யக்கூடியவர்களுக்கு, விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஓட்டல் அதிபர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு பொற்கால நாள். இன்றைய நாளில் வியாபாரம் வந்து பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய சில கான்ட்ராக்ட்ஸை சைன் பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்கலாம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் சனீஸ்வர காயத்ரி. கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாளில் என்ன பண்ணணும்னு சொன்னால், நல்ல கவனம் பண்ணிக்கங்க. வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை சுத்தம் பண்ணி கொஞ்சம் தெளிவாக சுவாமி படத்தெல்லாம் க்ளீன் பண்ணி அதற்கு பொட்டு வச்சு இன்றைக்கு நீங்கள் வந்து சிவபெருமானை வணங்கும் போது, அதுவும் பசுமாடு கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய படம், காமதேனு படம் வீட்டில் இருக்குன்னு சொன்னால் அதைக்கு வந்து ஒரு பூஜை போட்டு வணங்கும் பொழுது இன்றைய நாளில் மிகப்பெரிய வெற்றிகளை எதிர்காலத்தில் உங்களுக்கு தந்தே தீரும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு
சொந்த பந்தங்களின் மூலியமாக அனுகூலம் தரக்கூடிய நாள். ஜென்ரலாக இந்த காலகட்டத்தில் சொந்தக்காரங்களால் அனுகூலம் என்பது இருக்காது. ஆனால் இன்றைக்கு மீனராசி என்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக மிகப்பெரிய நன்மைகள் வரக்கூடிய நாள். சொந்த பந்தங்கள் கண்டிப்பாக தேவை. இன்று 7 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.